மட்டும் Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் இமேஜஸ் ஆட் பண்ணதும் எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபிட் ஆகலை அப்படின்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு தெரியணுன்றதை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கட் பண்ணதும் வந்துட்டு அகைன் செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியாவில் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இமேஜஸும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு எஃபர்ட்டும் தென் செகண்ட் வந்துட்டு ஒரு எஃபர்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட்ல இருக்க இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 இமேஜஸ்க்கு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா எஃபர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகும். கரெக்டாக வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 எஃபர்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூரேஷன் வந்துட்டு 6.05 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்து வர இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்துட்டு 6.05 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள இமேஜஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கொடுத்துருக்க செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.